ஷாமிலேருந்து ரெட்மி நோட் 17 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கூடிய லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 17 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, இது என்ன ப்ரைஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெட்மி நோட் 17 5G ஸ்மார்ட் ஃபோனோட பில் குவாலிட்டி ஆரம்பிக்கலாம். நமக்கு ஃபோனோட பேக் சைடும் சரி, சைடோட ஃப்ரேமும் சரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8.26 mm திக்னஸோட 225 கிராம் வெயிட் வருது. இந்த ஃபோனோட வெயிட் அதிகமாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பேட்டரி ரொம்ப அதிகம். ஸோ ஒரு பெரிய பேட்டரி கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ஃபோனோட வெயிட்டும் கூடுது. மற்றபடியாக இதில் IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. அதாவது தூரல் காலங்களில் மழை வந்து லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு, அந்த டைம் வெளியே கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஹெவியான மழை காலங்களில் வெளியே கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இது இப்போ இந்த ஃபோன் சைனாவில் 3 டிஃப்ரெண்டான கலரில் லான்ச் பண்ணாங்க. அதாவது பிளாக், லைட் அக்வாமரின் மற்றும் மெட்டியார் பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் என்ன கலர்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ தெரியல. மற்றபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிச்சுல OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ 7 இன்ச் டிஸ்பிளேங்கும் போது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் பேனல் கொடுத்தது நல்ல விஷயம். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங், 1100 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி HDR கண்டென்ட்ஸ் இதில் பார்க்க முடியும் சொல்றாங்க. அதாவது HDR சப்போர்ட் இல்லை, குறிப்பாக சொல்றாங்க HDR10+ அல்லது டால்பி விஷன் மாதிரியான சப்போர்ட்லாம் இதில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பற்றி கம்பெனி கிளியராக மென்ஷன் பண்ணல. ஆனால் இந்த கார்னிங் உள்ள கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் நமக்கு ரெட்மி நோட் சீரிஸில் என்ன மாதிரி டிஸ்பிளே பார்ப்போம் அதே மாதிரி டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சைனாவில் இந்த ஃபோனை வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ஓகே தான். ஆனால் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங் இந்த ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வீடியோட லாஸாக சொல்கிறேன். அடுத்தாக நமக்கு இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் டிராகனோட 4Gen 4 அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ் அட்ரினோட 613 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த ப்ராசர் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 118 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 34 மார்க்கும் C கிரேடும் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு லைட்டாக பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெவியாக பண்ண முடியாது. கேம்ஸ் விளாடும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்தளவுக்கு செட் ஆகுது. அதாவது ஹெவியான கேம்ஸ் நீங்கள் விளாடணும்னு வச்சிங்கன்னா செட்டிங்ஸை லோ பண்ணி வச்சு விளாண்டுக்கலாம். ஸோ இதான் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மற்றபடியாக என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் சைனாவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது 6GB ரேம்லேருந்து லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை அதையோட குறைச்சி 4GBலேருந்து லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ லான்ச் பண்ண பிறகு என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜில் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் லான்ச்சுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ரேம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜும் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபோனை 25,000 ரூபாய்க்கு உள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே தான். ஆனால் 25,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது இது வந்து அந்தளவுக்கு ஓகே இல்லை. ஏன்னா UFS 2.2ங்கிறது வந்து அவுட்டேட்டடான ஸ்டோரேஜ் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. மற்றபடி ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் Android 16 பேஸ் பண்ண HyperOS 3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது இப்போ இந்த ஃபோனில் பலவிதமான AI ஃபீச்சர்ஸும் இருக்குது சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா AI பவர்டு end-to-end ஃப்ராட் சிஸ்டம் இருக்குது சொல்கிறாங்க. நம்மளால ஃப்ராட் வந்து நடக்காமல் தடுக்கும் சொல்கிறாங்க. இது போக ஏதாவது வீடியோ கால் வந்து உங்களுக்கு டீப் ஃபேக் மூலமாக யாராவது பண்ணாங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீச்சர். இது இப்போ ரியல் டைமில் வந்து ஸ்பாம் கால் செலக்ட் பண்ணுற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குற சொல்கிறாங்க. ஸோ சைனாவில் இந்த ஃபீச்சர் லான்ச் ஆச்சு. இந்தியாவில் வந்து என்ன ஃபீச்சர்ஸோட இது வரும்னு தெரியல. மற்றபடியே இந்த ஃபீச்சர் வந்து சைனாவில் இருக்கும்போது இருந்தது. அடுத்த ஃபோனோட பேக் சைடோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு ஒரு கேமரா இருக்குது. அப்படி பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு இதில் ஒரு 50 மோசக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F1.8 அப்பேச்சரில் வருது. மற்றபடியாக இதில் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி சப்போர்ட்லாம் வந்து சொல்லலை. இந்த பிரைமரி கேமரா சென்சாரை பொறுத்தவரையும் இது சாம்சங்கோட ISSL JN5 சென்சாராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.0 அப்பேச்சரில் வருது. ஃப்ரண்ட் சைட் கேமரா சரி, பேக் சைட் கேமராவும் சரி, ஃபுல் HD வரையும் தான் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக நெட்வொர்க்ஸும் பார்க்கும்போது இந்த ஃபோனில் IR சென்சார் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே 5Gக்கான SNS சப்போர்ட், Dual 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1, NFC மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. NFC இந்தியாவுக்கு வரும்போது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே ஸ்பீக்கர்ஸை பொறுத்து நமக்கு இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. அதே ஸ்பீக்கரோட போர்ட்னு பார்க்கும்போது USB Type-C போர்ட் வருது. அடுத்த இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 8000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இந்த ஃபோனில் பெரிய பேட்டரி கொடுத்தனால ஈஸியாக 2 நாள் வரையும் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போய் இந்த ஃபோனை மற்ற டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா 22.5 வாட்ல ரிவர்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனோட பேட்டரி 1600 சைக்கிள் வரையும் சார்ஜ் பண்ணாலும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 80% வரை ரீட்டைன் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியா ஒரு நல்ல பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனை சைனாவில் என்ன ப்ரைசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சைனாவில் கிட்டத்தட்ட 18,500 அப்படிங்கிற மாதிரி ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது இந்த ஃபோனை 30,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ரூமர் இப்போதைக்கு வருது. ஸோ இதனால தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது சைனாவில் லான்ச் பண்ணும்போது கம்மியாக ப்ரைஸ்லையும் இந்தியா லான்ச் பண்ணும்போது ப்ரைசிங் கூட இருக்குன்னு.
ஏன்னா என்னதான் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறேன் அப்படி இப்படி சொன்னாலும் இன்னுமே வந்து காம்பனெண்ட் எல்லாமே சைனாவில் தான் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது போய் ஏஐயோட வளர்ச்சிலாம் பயங்கரம் போயிட்டே இருக்குது. அவங்க எப்போ நிறுத்துறாங்களோ அது போக வந்து நம்மளே இப்போ வந்து ப்ராசரை தயாரித்து சொந்தமாக உள்நாட்டிலே A to Z காம்பனன்ஸ் எல்லாமே உருவாக்கி இந்தியாவில் எப்போ ஃபோனை கொண்டு வரோமோ அப்போ தான் வந்து இந்த ப்ரைஸிங் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரையும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சைனா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து முந்தைய இந்த ப்ராசர் தயாரிக்கிறதுலாம் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஃபோனையும் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்குற நிலைமை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எப்போ மாறுது தெரியல. ஸோ இருந்தாலும் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸிங் ஒரு 25,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா 30,000 லான்ச் பண்ணாங்கன்னா இது வந்து டூ மச் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படி அதை கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் நமக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.